அனைவருக்கும் வணக்கம். பனி சங்கிலி. இந்தக் கதை பென்குயின்களின் ஒற்றுமை, துணிச்சல் மற்றும் கூட்டு சிந்தனையின் பலனைப் பற்றி கூறுகிறது. ஒரு ஆர்க்டிக் பனிக்கடலில் வெண்மையாக மின்னும் பனிக்கட்டுகளால் சூழப்பட்ட அமைதியான இடத்தில் பென்குயின்கள் பலர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக விளையாடினர், சறுக்கினர், ஆட்டமிட்டு பனியில் காலத்தை கழித்தனர். அன்று காலை பனி வெகுவாக மின்னியது. அந்த வெள்ளை வெளிச்சத்தில் ஒளிர்ந்த பனித்தட்டை ஒன்று மேடையாக உயர்ந்திருந்தது. அங்கே ஒரு பனிச்சறுக்கு விழா போல பென்குயின்கள் அனைவரும் ஒன்று கூடி விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களின் சிரிப்பு, ஓசை, சறுக்கல் எல்லாம் அந்த பனிக்காட்டை மகிழ்வாக மாற்றியது. அவர்கள் சறுக்கி விளையாடிக் கொண்டிருந்தபோது யாருக்கும் தெரியாமல் பனிக்கட்டின் கீழே மெதுவாக ஒரு பிளவு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல அந்த பிளவு பெரிதாகி பனித்தட்டை 2 பகுதிகளாக பிரித்தது. அந்த பிளவின் ஒரு பக்கத்தில் சில பென்குயின்களும் எதிர்பக்கத்தில் சிலர் பென்குயின்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் நிற்கும் பனித்தட்டு மற்ற பாகத்திலிருந்த பனியிலிருந்து விலகி கடல்நீர் வழியாக மெதுவாக தள்ளிச் செல்லத் தொடங்கியது. அவர்கள் பயந்து உறைந்து நின்றனர். பயமும் பதட்டமும் அனைவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் ஒரு பென்குயின் அமைதியாக நின்று யோசித்தது. அது மற்ற பென்குயின்களை நோக்கி மெதுவாகச் சொன்னது, ஒருவராக யோசித்தால் பயம் வரும். ஆனால் அனைவரும் சேர்ந்து யோசித்தால் தீர்வு வரும். அதைக் கேட்ட இன்னொரு பென்குயின், கையில் கிடைக்கும் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது. அதைக் கேட்ட அனைத்து பென்குயின்களும் விழிப்புடன் செயல்படத் தொடங்கினர். ஒரு பென்குயின் அருகில் கிடந்த ஒரு மீன் வலையை எடுத்தது. மற்றொரு பென்குயின் ஒரு கயிறை எடுத்துக் கொண்டு வந்தது. மற்ற சிலர் தங்களுடைய சிறு கைகளில் இருந்த பொருள்களை எடுத்துக் கொண்டனர். அனைவரும் சேர்ந்து அந்த வலையை பிடித்தனர். ஒரு நீண்ட பென்குயின் சங்கிலியாக அமைந்து அந்த வலையை எதிர்பக்க பனிக்கட்டில் போட்டனர். பின் ஒன்றுபட்ட முயற்சியால் அந்த பனிக்கட்டை கரை நோக்கி இழுக்கத் தொடங்கினர். அந்த வலையை எதிர்பக்க பனிக்கட்டில் பதித்து முழு பெரும்பென்குயின் குழுவும் இணைந்து இழுத்தனர். பனிக்கடலில் மெதுவாக நகரும் அந்த பனிக்கட்டை அவர்கள் ஒற்றுமையாலும் தைரியத்தாலும் மீண்டும் நிலத்தோடு இணைத்தனர். பிளவில் சிக்கிய பென்குயின்கள் பாதுகாப்பாக மீண்டனர். அந்தக் காட்சியை பார்த்த அனைத்து பென்குயின்களும் நெகிழ்ந்தனர். மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் ஒன்றாக கூடி உற்சாகமாக ஆடினார்கள். அந்த நாள் அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. தனிமையில் பனி உடையலாம், ஆனால் ஒற்றுமையில் பனி கூட ஒட்டும். இக்கதையின் நெறி: தனிமையில் பயம் வருகிறது, ஒற்றுமையில் தீர்வு உருவாகிறது. ஒற்றுமையே பலம். சிந்தனையும் செயலும் சேரும்போது எதையும் கடக்கலாம். நன்றி.